2024 தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை. தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி 3000 புதிய பேருந்துகள் வாங்கப்படும். வெளியீடு இயக்குனர் செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு துறை. பிப்ரவரி 17ஆம் தேதி இரவோடு இரவாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி. 2019ஆம் ஆண்டும் மக்களவைத் தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்பு இதே போன்ற ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தது அந்த கட்சி. இப்போதும் அதே பாணியை தான் பின்பற்றி இருக்கிறது. ஆம், எல்லாம் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் நியமன விவகாரம்தான். 3 வருடங்களுக்கு ஒரு முறை மாறும் இந்த பதவி கடந்த 2 ஆண்டுகளாக இழுத்தடிக்கப்பட்டு கொண்டிருந்தது. 2022ஆம் ஆண்டு புதிய தலைவர் நியமிக்கப்பட வேண்டிய சூழலிலும் தொடர்ந்து சுமார் 5 ஆண்டுகளாக KS அழகிரியே அந்த பதவியை வகித்து வந்தார். புதிய தலைவருக்கான பரிந்துரை பெயர் பட்டியலுடன் அதிகாரமிக்க தலைவர்கள் சிலர் தலைமைக்கு அழுத்தம் கொடுத்து வந்தாலும் டெல்லி மேலிடம் அழகிரியை மாற்ற மனமின்றி இருந்ததாக அப்போது தகவல்கள் வந்தன. இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் இரவோடு இரவாக தமிழ்நாடு காங்கிரசின் புதிய தலைவர் என ஒரு பெயரை அறிவித்திருக்கிறார். தனது 20 ஆண்டு கால அரசியலில் 5 முறை கட்சி தாவிய அந்த அரசியல் பிரபலம்தான் தற்போது தமிழ்நாடு காங்கிரசுக்கு தலைமை தாங்க போகிறார். ஸ்ரீபெரும்புதூரின் மணிமங்கலம் எனும் கிராமத்தில் குப்புசாமிக்கும் ராஜம்மாளுக்கும் மகனாக பிறந்தவர் செல்வ பெருந்தகை. 1964ஆம் ஆண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி பிறந்த இவர் திருப்பதியில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பல்கலைக்கழகத்தில் BL முடித்து சென்னை பல்கலைக்கழகத்தில் முதுகலை பயின்றவர். சட்டப்படிப்பை முடித்த பிறகு சென்னை உயர்நீதிமன்ற பார் கவுன்சிலில் உறுப்பினராக பதிவு செய்தார். இந்த நிலையில் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவரான நல்லக்கண்ணுவை தனக்கு முன்மாதிரியாக கொண்டு 2001ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு பின் அரசியல் என்ட்ரி கொடுத்தார். பூவை மூர்த்தி தலைமையிலான புரட்சி பாரதம் கட்சியில்தான் தனது முதல் அரசியல் என்ட்ரியை பதிவு செய்தார் செல்வ பெருந்தகை. ஆனால் அடுத்த சில மாதங்களிலேயே டாக்டர் கிருஷ்ணசாமி தலைமையிலான புதிய தமிழகம் கட்சியில் இணைந்தார். அதுவும் நெடுநாட்கள் நீடிக்கவில்லை. சில மாதங்களிலேயே அவருடன் கருத்து வேறுபாடு என கூறி புதிய தமிழக கட்சியின் உறவையும் முறித்துக் கொண்டார். அதன் பிறகு தொல் திருமாவளவனின் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைந்தார். 2006இல் VCK வேட்பாளராக மங்களூரில் களம் கண்ட அவர் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று MLA ஆனார். அப்போது தலித் சமூகத்தின் வாழும் அம்பேத்கராக திருமாவளவன் திகழ்வதாகவும் தலித்களுக்கு கிடைத்த தலைமகன் அவர் எனவும் மேடைகளில் திருமாவை புகழ்ந்து தள்ளினார் செல்வ பெருந்தகை. பின்னர் திருமாவுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக 2008ஆம் ஆண்டு VCKவிலிருந்தும் விலகினார். பொதுவாக ஒரு கட்சியின் சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்ற MLAக்கள் தங்களது பதவிக்காலம் முடியும் முன்பு வேறு கட்சிக்கு மாறினால் அவர்களது பதவி பறிக்கப்படும். ஆனால் 2008 நவம்பர் 11ஆம் தேதி அன்று சபாநாயகரிடம் ராஜினாமா கடிதத்தை கொடுத்த செல்வ பெருந்தகை விஷயத்தில் நடந்ததே வேறு. சபாநாயகர் தரப்பில் எந்த பெரிய ரியாக்ஷனும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் அனிதா ராதாகிருஷ்ணன், கண்ணப்பன் ஆகியோரது ராஜினாமா கடிதங்களை ஏற்றுக்கொண்ட சபாநாயகர் செல்வ பெருந்தகையின் ராஜினாமா கடிதத்தை கண்டும் காணாதது போல்தான் நடந்து கொண்டார். அப்போது இது தொடர்பாக அதிமுக MLA தம்பிதுரை கொடுத்த முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்த சபாநாயகர் அதற்காக சொன்ன காரணம்தான் ஆச்சரியத்தை கொடுத்தது. ராஜினாமா கடிதம் முறைப்படி இல்லாததால் ஏற்கப்படவில்லை என்றும் அவர் MLAக்கள் பதிவேட்டிலும் கையெழுத்து போட்டிருக்கிறார் என்றும் சொல்லி நைசாக நடுவினார் சபாநாயகர். இப்படி கட்சியை விட்டு விலகிய பின்னும் பதவியில் 5 ஆண்டுகள் மகிழ்ந்தே இருந்தார் செல்வ பெருந்தகை. 2008ஆம் ஆண்டு VCKவிலிருந்து விலகியவர் அதே ஆண்டு நவம்பர் மாதத்தில் மாயாவதியின் பகுஜன் சமாஜ் கட்சியில் இணைந்தார். அப்போது கட்சி கூட்டத்தில் பேசிய அவர் இலங்கையில் நடக்கும் இனப்படுகொலையை தடுத்து நிறுத்த மாயாவதியால் மட்டுமே முடியும் என முத்துக்களை உதிர்த்தார். இதனால் அவருக்கு அக்கட்சியின் மாநில தலைவர் பொறுப்பு வழங்கப்பட்டது. ஆனால் அங்கும் அவர் நீண்ட காலம் நீடிக்கவில்லை. 2 ஆண்டுகள் முடிவதற்குள் திமுகவில் இணைய தூது அனுப்பினார். ஆனால் அப்போது திமுக கூட்டணியில் VCK இருந்ததால் திருமாவுக்காக செல்வ பெருந்தகையை விலக்கி வைத்தது திமுக. இருந்தாலும் முயற்சி திருவினையாக்கும் என்பது செல்வ பெருந்தகையின் வாழ்வில் உண்மையானது. திமுக கதவுகளை அடைத்தாலும் காங்கிரஸ் அவருக்காக கதவுகளை திறந்தது. செல்வ பெருந்தகை மீதிருந்த கிரிமினல் மற்றும் குண்டர் சட்ட புகார்கள் காங்கிரஸ் தலைமையை யோசிக்க வைத்தாலும் சிதம்பரத்தின் சிபாரிசில் 2010ஆம் ஆண்டு காங்கிரசுக்குள் ஐக்கியமானார் செல்வ பெருந்தகை. கடந்த 14 ஆண்டுகளாக காங்கிரஸ் கட்சிக்காக கடுமையாக உழைத்த அவருக்கு அடுத்தடுத்து புதிய பொறுப்புகளை கொடுத்து உற்சாகப்படுத்தியது காங்கிரஸ் கட்சி.
தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை செவ்வனே செய்து வந்தார் செல்வ பெருந்தகை. இந்நிலையில் 2021ஆம் ஆண்டு திமுக அரசு ஆட்சி அமைத்த பின் தமிழ்நாடு சட்டமன்றத்தின் பொது கணக்கு குழு தலைவர் பதவி, தமிழ்நாடு அரசின் SC/ST நலனுக்கான அனைத்து கட்சி கூட்டத்தின் சேர்மன் பதவி மற்றும் தமிழ்நாடு சட்டமன்றத்தின் காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவி என பல பதவிகள் அவருக்கு வழங்கப்பட்டன. இதன் மூலம் காங்கிரஸ் கட்சிக்குள் தவிர்க்க முடியாத தலைவராக உருமாறினார் செல்வ பெருந்தகை. சட்டமன்றத்தில் இவரது பேச்சுக்கள், அரசியல் விவாதங்கள் எப்போதும் கவனத்தை ஈர்க்கும். இந்த நிலையில்தான் தற்போது தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் தலைவர் பதவியும் அவருக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. மக்களவை தேர்தலுக்கு இன்னும் ஒரு சில மாதங்களே இருக்கும் நிலையில் செல்வ பெருந்தகையின் கைகளுக்கு வந்திருக்கும் இந்த பதவி காங்கிரஸ் மீதும் அவர் மீதும் எதிர்பார்ப்புகளை எகிர வைத்துள்ளது. தமிழக காங்கிரசுக்குள் நிலவும் கோஷ்டி மோதல்களுக்கு செல்வ பெருந்தகை முற்றுப்புள்ளி வைப்பாரா? தேர்தல் வெற்றியில் கவனம் செலுத்தி தொண்டர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வாரா என்பதை வரும் நாட்களில் பார்க்கலாம்.